அந்த மாதிரி எல்லாமே அடிதடி சண்டை இப்படியே படம் வந்து இப்போ மஞ்சுமோல் பாய்ஸ் ஓடுதுன்னா அதில் வன்முறை இருக்கா, போத கலாச்சாரம் இருக்கா, படம் நல்லா இருக்கு. இதுவும் அந்த மாதிரியான படம் தான். சூப்பர். லவ் பண்ணுறவங்க யார் வந்து தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாதுன்றது அதை கரெக்டாக சொல்லியிருக்காரு டைரக்டர். அவரும் ஜெயிச்சிருக்காரு லைஃப்பில். அதை தான் அவர் படமாக எடுத்திருக்காரு. மனசுக்கு பிடிச்சவங்கள லவ் பண்ணி வாழலாம், அவ்வளோதான். மறுபடியும் கிராமத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்க்கைலாம் வாழ்ந்தாக்கா அதே இடத்துல தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கணும். எல்லாம் படிச்சுட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க, அவங்க மாற்றிக்கிறாங்க, அவ்வளோதான். அதை அழகாக சொல்லியிருக்காரு டைரக்டர். படம் நல்லா இருக்கு. படம் சாங் பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஜாதியை பற்றி பேசினது நல்லா இருந்துச்சு. ஜாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் சமமாக இருக்கணும் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கு. இது ஒரு உண்மை கதையை, உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்காங்க. இன்னும் கூட பல கிராமங்களில் திருந்தாமல் இருக்காங்க. இன்னும் ஜாதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல கதையம்சமாக இருக்குது. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம், நல்ல படம். சார்லி அவரை பற்றி சொல்லணுமாங்க, பிரமாதமான நடிகர். அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு. செம்மையான படம் சார், அற்புதமான படங்க. அது எப்படி சார் சொல்கிறது, இன்றைக்கி ஒரு அன்புங்கிறதுனா என்னன்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சுங்க உலகத்தில். அந்த மாதிரி எல்லாமே அடிதடி சண்டை இப்படியே படம் இப்போ மஞ்சுமோல் பாய்ஸ் ஓடுதுன்னா அதில் வன்முறை இருக்கா, போத கலாச்சாரம் இருக்கா, படம் நல்லா இருக்கு. இதுவும் அந்த மாதிரியான படம் தான். ஃபேமிலி ஓரியன்டான படம், லவ்ங்க. நீங்கள் இப்படித்தான் இருக்குதுன்னு நாமளே வேற ஒரு உலகத்தை சினிமாவில் காட்டிகிட்டு இருக்கிறோம். அருவா வெட்டு, சண்டை, போதை இப்படியே படத்தை காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனுஷன் நம்மளாம் நல்லா இல்லையோன்ற ஃபீல் நமக்கே வந்துடுது. இது படம் அப்படியே நல்ல படங்க, நல்லா சூப்பராக இருக்குது. ஹீரோ நல்லா அருமையாக நடிச்சிருக்காருங்க, நல்லா ஃபைட் பண்ணுறாருங்க. படம் செம்மையாக இருக்குது. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்ல ஸ்பீடாக இருக்குங்க. ஒரு கொஞ்சம் கூட சின்னதாக கூட போர் கிடையாதுங்க. சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். நல்லா அருமையான படங்க. எல்லா மொழி படத்தையும் கொண்டாடுங்க, நம்ம மொழி படத்தையும் கொண்டாடுங்க. படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. பாட்டு நல்லா இருக்குது. எல்லா ஆக்டரும் அவங்களோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ ஸ்டில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் கூட இந்த இயரில் கூட இந்த இஷ்யூ ஸ்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வெளியில் சொல்கிறதுக்கு யாராலையும் முடியல. ஏன்னா எல்லா வில்லேஜ்லையும் எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவர் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சி வெளியில் வந்திருக்கிறாரு. ஸோ மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லேஜில் இதுக்கு மேலே நடக்கிற லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வில்லேஜில் இன்னமும் இப்படி இந்த கொடுமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அரசாங்கம் அதை பார்த்து ஸ்டெப் எடுக்கணும். இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி படம் தான். நல்லா தான் இருக்குது. நல்லா ஓரளவு கொண்டு இருக்குது. நான் ஒன்றும் புரியல. ஆமாம், ஜாதியில் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணுறதுக்கு அந்த மொத்த குடும்பத்தையும் பழி வாங்குறது, இது பண்ணுறது, கொடுமைப்படுத்துறது, தள்ளி வைக்கிறதுலாம் நல்லா இல்லைல்ல. அது இன்னமும் அரசாங்கம்லாம் பார்த்துட்டு இருக்குன்றது இதை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதை இனிமேல் ஸ்டெப் எடுக்கணும் அரசாங்கம் இந்த மாதிரி விஷயத்துலலாம்.